சென்னை தியாகராய நகரிலிருந்து தற்போது செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இன்றைய தினம் அண்ணா தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்தில் பாதிப்பில்லை என்று தற்போது கண்ணியப்பன் தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். டி நகரில் என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, குறிப்பாக நம்ம டி நகர் பகுதியில் காலையிலிருந்து இந்த பேருந்தினுடைய இயக்கத்தை பார்வையிட்டு வருகிறோம். குறிப்பாக இந்த இடத்துல 56 பேருந்து தினசரி புறப்படக்கூடிய பேருந்துகளாக இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல காலையிலிருந்து இயக்கக்கூடிய சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தோமுசா சார்பிலிருந்து முழுமையாக பேருந்துகளை இயக்குவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி உள்ளிட்ட மிக முக்கியமான சங்கங்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட காலையில் அனைத்து பேருந்துகளும் இயக்க வேண்டும் என்று நேற்று போக்குவரத்துறை சார்பில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கேற்றார் போல ஷிப்டுகளும் போடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 17 வழித்தடங்களுக்கும் தற்போது பேருந்துகள் இயக்கக்கூடிய வகையில் அனைத்து பேருந்து சேவையும் தற்போது நம்மளுடைய டி நகர் பகுதியிலிருந்து இயக்கப்படுகிறது. இதே போல கோயம்பேடு, அதே போல வடபழனி, திருவான்மியூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே கிட்டத்தட்ட இன்றைய தினத்தில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு சில எங்க போறீங்கம்மா, சொல்லுங்க. வீட்டு வேலை செய்யறேன். ஓகே, பேருந்தெல்லாம் இருக்கா? பஸ் இருக்காமா? பஸ் இருக்கா? இப்ப வருது, பஸ் எல்லாம் வருது. வீட்டுக்கு போறப்பதான் எப்படின்னு தெரியல. ஓகே, இப்ப காலையில வந்துட்டீங்க? வந்துட்டோம், வேலைக்கு வந்துட்டோம். எங்க வந்தீங்க? எங்க? மேடவாக்கத்துல இருந்து வரோம். பள்ளிக்கரண சைடு மேடவாக்கல்ல. எப்ப கிடைச்சது? கரெக்டா வந்துடுச்சு, எப்பயும் வர மாதிரி வந்துடுச்சு இன்னைக்கு. வந்துடுச்சு. ஓகே, போகும்போது எப்படின்னு தெரியல, அதுதான் பயமா இருக்குது. வந்துட்டோம், வீட்டுக்கு போறப்போ எப்படி போகுதுன்னு தெரியல. அதாவது காலை பள்ளிக்கரணையில இருந்து மேடவாக்கத்துல இருந்து வரும்பொழுது பேருந்து சேவை கிடைத்ததாகவும், மாலையில இதே மாதிரி கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இருக்கிறாங்க. நிறைய பயணிகள் தற்போது இங்க பேருந்து நிலையத்துல இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எல்லா பேருந்து பயணிகளுக்கும் வாகனங்கள் கிடைக்குது. ஆனா பஸ் கிடைக்குதானே? கிடைக்குது. எங்க போகணும் நீங்க? பஸ் எல்லா இடத்துக்கும் போகுதா? போகுது. இப்ப பாண்டி பஜார் போகணும். பாண்டி பஜார். ஓகே, பஸ் இருக்கு. பஸ் இருக்காமா எல்லா இடத்துக்கும்? நாங்க வர வரைக்கும் பஸ் இருந்துச்சு. இருக்கு. ஓகே, ஓகே. சொல்லுங்க நீங்க. வரும். ஓகே. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பயணிகள் காலையிலே நிறைய இடங்கள்ல இருந்து பயணம் மேற்கொண்டு வர்றாங்க. ஆனா பேருந்து கிடைக்குதா? எங்க இருந்து எங்க வந்தீங்க? இப்பதான் வந்தீங்க. ஓகே, நாகர்கோயிலிருந்து வராங்க. ஓகே. பஸ் இப்போ தேடிட்டு இருக்கு. இப்பதான் வந்து நிறைய பயணிகளுக்கு பேருந்து சேவை கிடைக்குமான்ற அப்படிங்கிற இந்த செய்தியினுடைய தாக்கம், குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்தின் காரணமாக பேருந்து சேவை சரியாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம பேருந்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஓட்டுநரிடம் கேட்டு பார்ப்போம், இன்னைக்கு எல்லா பேருந்து சேவையும் கிடைக்குதா அப்படின்றது குறித்து. அதே மாதிரி இன்னைக்கு காலை நேரம் அப்படின்றதுனால பெரும்பாலான கூட்டம் இல்லை. ஆனா பஸ் வழக்கம் போல இயங்குதானே? ஓகே. இது எந்த பஸ்? இது 72 திருவேற்காடு போற வண்டி. ஓகே, வழக்கம் போலதான் போயிட்டு வரும். மக்கள் தான் இன்னும் வெளியில வரல. வழக்கமா கூட்டம் இருக்குமா, இல்ல இந்த பேருந்து நிறுத்தம் வரலையா? இல்ல, கூட்டம் இருக்கும். மார்க்கெட் போறவங்க, ஊருக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வருவாங்க. பொங்கல் வேற, டி நகர் நிறைய பேர் வருவாங்க, பர்ச்சேஸ் பண்றதுக்கு வருவாங்க. ஓகே. தொடர்ச்சியாக பேருந்துகள் சென்னையில் பேருந்துகள் தற்போது வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. வேல்முருகன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க.